இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து நம்மில் ஏற்பட வேண்டிய 7 விதமான மாற்றங்கள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் இவ்வாறு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு. இன்றைக்கு நமக்குள்ளே மாற்றம் வேண்டும். நாம் நம்மில் அன்பு அதிகரிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்குள்ள ஏற்படுகிற மாற்றம் அன்பற்ற தன்மை மாறணும். ஸ்பாவ அன்பில்லாத தன்மைகள் பாருங்க, கல் நெஞ்சம், நமக்குள்ளே ஒரு இரக்கம் இல்லை, அன்பு இல்லை. வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க அன்பே பெரியது. இந்த உலகம் அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கு, ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து அவர் அன்பை வெளிப்படுத்தினார். நமக்குள்ள கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ளே அந்த அன்பு இருக்கிறதா? இந்த ஆகாசுர ராஜா வஸ்தியின் குடும்பத்திலே இங்கே போடப்பட்டிருக்கிறது. அந்த எஸ்தர், அந்த ராஜாத்தி, அவள் அவள் வஸ்தியின் ஸ்தானத்திலே வந்திருக்கிறார். அங்க இருக்கிற அரண்மனையில் இருக்கிற பிரபுக்கள், ராஜாவின் சமூகத்தில் இருக்கிற எல்லாரும் அவளை பார்க்கிறார்கள். பாருங்க, ராஜா எஸ்தர் மீது மிகுந்த அன்பு வைத்தான் போடப்பட்டிருக்கு. இந்த எஸ்தர் ராஜாத்தியுடைய பெயர் அர்த்தமே நட்சத்திரம். அவள் நட்சத்திரத்தை போன்றவள், பிரகாசிப்பவள் என்று. அது மாத்திரமல்ல, அவளுக்கு இன்னொரு பெயர் அக்தாள். பாருங்க, அந்த அக்தாள் என்றால் அவள் மிருது செடி. அந்த மிருது செடி எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்காது? பச்சையாக இருக்குமா, எப்போதும் வாடாதபடி பச்சையாக இருக்கும். அதே போலதான் இந்த எஸ்தரும், அவளுடைய குணாதிசயங்கள் மாறுவதே இல்லை. எல்லாரிடம் அன்பு செலுத்துவதில் அவள் மிகுந்த ஒரு குணம் படைத்தவள் என்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இன்னும் எஸ்தர் ராஜாத்தி, அவள் அந்த ராஜ சமூகத்துல அவ போய் நிற்கும்போது ராஜா வஸ்தியின் ஸ்தானத்திலே அவள் பட்டத்து ராணியாக அவளை கொண்டு வருகிறாள். அந்த ராஜா எஸ்தர் மீது மிகவும் அன்பு வைக்கிறார். அந்த நடந்த சம்பவம் தெரியும். உபவாசிக்கிறான். அந்த 3 நாள் உபவாசி நாளை முடித்த பின்பு ராஜ வஸ்திரத்தை தரித்து கொண்டு அங்கே ராஜ சமூகத்துல போய் அவள் அங்கே போய் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ராஜா அரண்மனை வாசல்ல ராஜாவுக்கு எதிர்கொண்டு அங்கே உட்கார்ந்து இருப்பதை பார்த்து வஸ்தி ராஜா அவர்களுக்கு இடையே இருந்த அந்த மனஸ்தாபங்கள், கோபங்கள், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த ராஜஸ்திரீ அந்த அரண்மனைக்கு முன்பதாக வந்து நின்ற நிமித்தம் ராஜா ஓடி வந்து கேட்கிறா. அவள் செங்கோலை அந்த எஸ்தருக்கு முன்பதாக நீட்டி அவளை அழைக்கிறார். பாருங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, இந்த எஸ்தர் வந்து ஒரு பயந்த சுபாவம் கொண்டவள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ரொம்ப பயப்படுகிறாள். ஆனால் இந்த விஷயத்துல அவள் தைரியமாக போய் நான் செத்தாலும் சாவேன் என்று சொல்லி ராஜ சமூகத்துல போய் நிற்கிறாள். ராஜாவும் அவன் மீது தயவு பாராட்டுகிறார். போய் நின்ன உடனே, ராஜஸ்திரியாகிய உனக்கு என்ன வேணும்? உன் நாட்டுல பாதி நாள் உனக்கு தாரேன், உனக்கு என்ன வேணும் என்று சொல்லி அங்க கேட்கிறா. அந்த ராஜா கேட்ட உடனே அந்த எஸ்தர் சொல்றா, எனக்கு வந்து இன்னைக்கு வைக்கிற விருந்துக்கு நீங்க வர வேண்டும். அப்போ ராஜா சொல்றாரு, நீ வந்து ஒரு நீர் மட்டும் இல்ல, ஆமானையும் அழைத்து கொண்ட. அவள் சொன்னது நிமித்து தீவிரமா ஆமானை அழைத்து கொண்டு செல்கிறாள். மீண்டுமாக கேட்கிறான். பாருங்க, எஸ்தர் 5:3 ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தி, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டால் உனக்கு கொடுப்பேன்னு சொன்ன.
ஆனா தெரியுது, ராஜாவுக்கு தெரியுது இது அவளுடைய மன்றாட்டு அல்ல, விருந்து கொடுப்பதல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக ராஜாத்தி நிற்கிறார். பாருங்க, அன்றைக்கு விருந்து நடந்த உடனே அங்கே அவள் சொல்றா, என்ன உனக்கு மன்றாட்டு, இன்னும் நாளை தினத்துல ஒரு விருந்து வைப்பேன், அதற்கும் நீங்க வரணும். பாருங்க, ராஜா அந்த விருந்துக்கு பின்பதாக ஆமோன் வெளியே வந்து நிற்கான், வாசல் காவல் காக்கிற மோர்தேக்காயை பார்க்கிறான். அப்பவும் அசையாம அந்த ஆமானை வணங்காதத நிமித்தம் அவனுக்குள்ள கோபம் வருது. அவன் வீட்டிற்கு சென்று அவன் ஒரு தூக்கு மரத்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். ஆனால் இந்த அன்பு பாருங்க, அந்த எஸ்தர் ராஜாத்தி, அந்த ராஜாத்தி மீது வைத்த அன்பின் நிமித்தம் பாருங்க, மறுநாள் வந்த அந்த விருந்திலே மீண்டுமாக கேட்கிற அந்த விருந்து வேளையிலே அந்த ராஜா எஸ்தரிடம் கேட்கும்போது, யூதருக்கு விரோதமாக எழும்பின அந்த ஆமோனை குறித்து அவன் சொன்ன போது அந்த ராஜா ஒரு தீர்மானத்தை எடுக்க, தவறான ஆலோசனைக்கு இடம் கொடுக்கல, கோபம் கொள்ளல, தன்னுடைய தனக்கு கீழே இருக்கிற அதிகாரியை குறை சொல்றான்னு எதுவுமே சொல்லாம எஸ்தர் சொன்னது போல அவனை வந்து யூதருக்கு விரோதமாக எழுப்பினது நிமித்தம் அவன் தூக்கு மரத்திலே, அங்க மோர்தேக்காக்கு கொடுத்த தூக்கு மரம் அங்கே அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அன்பு சகலத்தையும் நம்பும். சில நேரங்களில் நம்ம கணவர் மனைவிக்கிடையே இருக்கிற அன்பு, குடும்பத்தாருக்கிடையே அன்பு, இதெல்லாம் தனிந்து போய்விட்டது. சில பார்த்தீங்கன்னா நிறைய சொல்றாங்க, இந்த உண்மையிலே ஒருத்தர் மீது அன்பு வைத்தா, அந்த உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா 3 நாட்களுக்கு மேல பேசாம இருக்கவே முடியாது. நம்ம இவ்வளவு வேணும், ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் எத்தனை பேருக்கிட்ட நம்ம பேசாம இருக்கோம், அன்பு செலுத்தாம இருக்கிறோம். இன்றைக்கு இந்த 5வது நாளிலே அன்பற்ற தன்மை மாறணும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிற அந்த ஆமோன் மோர்தேக்காக்கு மீது வைத்த அந்த பகை, அதன் நிமித்தம் அந்த மாற்றம், அந்த எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜ சமூகத்திலே நிற்கும் போது ராஜா அங்கே எஸ்தர் மீது அன்பை வைத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த அன்பை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் குடும்ப வாழ்க்கையிலே நம்ம எல்லார் மீது நம்ம அன்பு செலுத்துவோம். கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு ஏசப்பா. நாங்களும் கூட அன்பற்ற தன்மையை எங்களை மாற்றுங்க ஏசப்பா. எங்களுக்குள்ளே சுபாவ அன்பை கொடுங்க. ஆவியின் கனிகள்ல 9லே 1வது கனிகள் அன்பு. இந்த அன்பை எங்களுக்கு தாங்க. நாங்க அன்போடு மற்றவர்களை, எங்க உறவினர்களோடு அன்போடு ஐக்கியத்தோடு இருக்க கிருபை தாங்க. உங்களுடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாக வாழ கிருபை தாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஏடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.